கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான விவகாரத்தில் போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் இருவரும் முன்ஜாமீன் கோரியிருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தியானது வெளியாகி இருக்கிறது. புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சுந்திஜா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை கரூர் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தற்போது வரை கரூர் மாவட்ட தலைவர் மதியழகன் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர் கேட்டுள்ள நிபந்தனைகள், அதாவது முன்ஜாமீன் கோருவதற்கான நிபந்தனைகளில் பொய்யான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவும், போலீசார் போதுமான பாதுகாப்பு வழங்கவில்லை, தானும் தனது கட்சியினர் மட்டுமே இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினோம் எனவும், கூட்டத்தில் குண்டர்கள் உள்ளே புகுந்து கற்கள் செருப்புகளை வீசி இருக்கின்றனர், ஆம்புலன்ஸ் தேவையில்லாமல் கூட்டத்திற்குள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது, எதிர்பாராமல் அதிக கூட்டம் வந்தது நெரிசலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது, போலீசார் பணியை முறையாக செய்யவில்லை எனவும், நான் நிரபராதி, என் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பொய்யானவை என இந்த விஷயங்களை முன்வைத்து அவர் தற்பொழுது முன்ஜாமீன் கேட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையும், தனிநபர் விசாரணை குழு தற்பொழுது அந்த விசாரணையும் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சம்பவமானது ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.